கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒப்பதவாடி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது மண்டல செய்தியாளர் திருலோகச்சந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் திருலோகச்சந்தர், விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒப்பதவாடி கிராமத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் ஏற்பாட்டில் 100 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு அதில் திமுக கொடியேற்றும் நிகழ்வானது இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில இளைஞரணி மாநில துணை செயலாளர் சீனிவாசன், இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் டிசிஆர் தினேஷ்ராஜன் உள்ளிட்டோரெல்லாம் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த எழுச்சியான கூட்டம் ஒரு தேர்தலிலும் எழுச்சியுடன் பணியாற்றி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதாவது 100% வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த எழுச்சியான கூட்டத்தை பார்க்கும் பொழுது 200 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த தேர்தலில் மிக கடுமையாக உழைத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மீண்டும் 2வது முறையாக முதல்வராக அரியணை ஏற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். 2 நாள் சுற்றுப்பயணமாக கிருஷ்ணகிரி வந்துள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பையூர் கிராமத்தில் இதேபோல் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் சுமார் 516 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகள், புதிய திட்டப்பணிகளை துவங்கி வைத்தல் மற்றும் சுமார் 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் அப்பொழுது நடந்த அந்த அரசு நிகழ்ச்சியில் வந்த ஒரு நடக்க முடியாத உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தனக்கு வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று மனு அளித்திருந்தார். அந்த மனுவை உடனடியாக பரிசீலனை செய்த துணை முதல்வர் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இவருக்கு பட்டா வழங்க உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து 2 மணி நேரத்தில் அவருக்கு பட்டா தயார் செய்யப்பட்டு துணை முதல்வர் தங்கியிருந்த பயணியர் மாளிகைக்கே வரவழைத்து அவர்களுக்கு நேரடியாக அந்த பட்டாவை வழங்கினார். தொடர்ச்சியாக 2வது நாளாக இன்று அந்த ஒப்பதவாடி கிராமத்தில் திமுக கொடியேற்றும் நிகழ்வானது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தான் கலந்து கொண்டு 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள், பொதுமக்கள், பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர்கள், அதேபோல் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். தொண்டர்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கினார்கள், மலர்கள் தூவி அவரை வரவேற்றார்கள், அதேபோல் மாலைகள் அணிவித்து வரவேற்றார்கள். மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது சென்றிருக்கிறார். மாவட்டத்தில் ஒரு 2 நாட்களில் 3 பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஏராளமான தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நேற்று மாலைய தினம் அவர் சார்பு அணிகளினுடைய நிர்வாகிகளை சந்தித்து ஒரு ஆலோசனையானது நடத்தியிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். வரும் தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும், 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும், முதல்வர் 2வது முறையாக பதவியேற்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்று பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர் மதியழகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த பர்கூர் தொகுதியில் உள்ள ஒப்பதவாடி கிராமத்தில் தற்பொழுது 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்.